யார் தன்னை தழுவிக்கொள்கிறார், யார் தன்னை வளைக்கிறார், அவர் பலவீனரா அல்லது சக்திவானரா? அப்படி என்றால் நாமே நம்மை சொல்லிக் கொள்ள வேண்டும், நான் தான் ஆரோக்கியமானவன். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? வளைந்து கொள்ள வேண்டும். முன்னால் உள்ளவர் தவறாக நடந்து கொண்டார், வளைந்து கொள்ளுங்கள். அவரிடம் அன்பாக சென்று பேசுங்கள். அவர் மீண்டும் செய்யவில்லை என்றால் மீண்டும் அன்பாக சென்று பேசுங்கள். யார் தடுக்கப் போகிறார்கள்? நம்முடைய அகந்தைதான் தடுக்குது. நான் ஏன் செய்ய வேண்டும்? அந்த அகந்தைக்கு பதில் சொல்லுங்கள். ஏனெனில் நான் செய்வதனால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல உறவுகள் கிடைக்கும், சரியான கர்மா கிடைக்கும், சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். வளைந்து கொள்ளுங்கள். நான் வளைந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? துக்கம் கிடைக்கும், நோய் கிடைக்கும், உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படும், அதிர்ஷ்டத்தில் பல விஷயங்கள் நடக்கும். வளைந்து கொள்ளுங்கள். அகந்தைக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். நான் இதை ஏன் செய்ய வேண்டும்?